வித்தியாசமான ஒரு வடிவில் இங்கே ஒரு பாறையை நம்ம பார்க்கலாம். அம்மச்சார் கோயில் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களே இது வந்து தமிழகத்தில் வெட்டப்பட்ட முதல் குடைவரையிலே இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு புடைப்பு சிற்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு உலோகமும் மரமோ இல்லை கற்களோ பயன்படுத்தாமல் இந்த ஒரு குடைவரை கோவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மும்மூர்த்திகளுக்காக குடையப்பட்ட ஒரு குடைவரை கோவில் சொல்லி இந்த கல்வெட்டு நமக்கு தெளிவாக சொல்லுதுங்க. முதல்ல குடையப்பட்ட ஒரு குடைவரை கோவில் இல்லைங்களா, அதனால வெறும் தூண்கள் மட்டும் அமைச்சிருக்காங்க. இது வந்து பிரம்மாவுக்குரிய ஒரு கருவறை, இது வந்து சிவனுக்குரிய கருவறை, அந்த கடைசியில் இருக்குது விஷ்ணுக்குரிய கருவறைங்க. முதல் குடைவரையிலேயே பாருங்க எந்த அளவுக்கு தெளிவாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேல அகலமான தூண்களை அமைச்சிருக்காங்க. காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கோவில் அமைக்கணும்னு சொல்லி இந்த ஒரு குடைவரை கோயிலை வந்து அவர் வந்து எடுக்கிறாருங்க. பல்லவர்களால் வெட்டப்பட்ட முதல் குடைவரைங்க, தமிழகத்தின் முதல் குடைவரை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்கு, இந்த இடத்தோட வரலாறு என்ன தெரிஞ்சுக்க காணொலியை முழுசா பாருங்க. வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் சிஜே. இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிலேருந்து விழுப்புரம் போகக்கூடிய சாலையில் மண்டகப்பட்டி எனக்கூடிய ஒரு ஊரில் இருக்கும். இந்த இடத்துல தான் தமிழகத்தில் முதல் முறையாக வெட்டப்பட்ட குடைவரை கோவில் இருக்குங்க. தொல்லியல் துறையோட ஒரு அறிவிப்பு பலகையும் ஒன்று இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த இடம் முழுசாவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறையோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்க. சரி வாங்க, இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவில் எப்படி இருக்குது, இந்த குடைவரை கோவில் யார் எழுப்பினாங்க, எதற்காக எழுப்பினாங்க, இந்த கோவிலோட வரலாறு என்ன சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச தூரம் நம்ம உள்ளே வந்தோமே இந்த வழியில் போகிற மாதிரி இருக்குங்க. பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் இருக்குங்க. அது முன்னாடி நம்ம பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு வடிவில் இங்கே ஒரு பாறையை நம்ம பார்க்கலாம். கீழெல்லாம் பாறை செதுக்கியிருக்காங்க. இங்கேயும் சின்னதாக ஏதோ ஒரு வழிபாடு இருக்குங்க. ஃபுல்லாக மலைகள். இந்த பக்கம் செஞ்சின்னு எடுத்துக்கிட்டாவே மலைகள் வந்து எல்லாமே இந்த மாதிரி குன்றும் மலைகளாக தான் இருக்கும். பக்கத்தில் ஒரு காது குத்து விழா, அதனால் அது மோள சத்தம் கொஞ்சம் கேட்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிறது வினோத். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இவனை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ட்ரன்ஸுங்க நமக்கு இதுதான் அந்த குடைவரை கோவில். உள்ள இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் கூட இருக்குது. அம்மச்சார் கோயில். சரி, அம்மன் கோவில். நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களே இது நமக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா, இதுதாங்க மண்டகப்பட்டு குடைவரை கோவில். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கேயும் நமக்கு தொல்லியல் துறையோட ஒரு அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. கோயிலுக்கு மேலே போக நமக்கு வந்து இங்கே படிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. தொழில் துறை வந்து அமைச்சு கொடுத்த படிகள் இது. உள்ளே போகலாம். நம்ம மேலே வந்ததுமே பார்க்கலாங்க தோரபாலகர்கள். இரு பக்கமே வந்து தோரபாலகர் இருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தோரபாலகர் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கு உயரத்தில் அமைச்சிருக்காங்க. கீழே நம்ம பார்க்கலாம் ஒரு உருட்டுக்கட்டை, பெரிய ஒரு உருட்டுக்கட்டை வந்து வச்சுட்டு இருக்காரு. அது கூடவே அதில் வந்து நாகம் சுற்றி இருக்குங்க. இவரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அவர்களோட அணிகள் எல்லாம் தெரிகிற மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள். வளையங்கள், காதில் இருக்கிற குண்டலங்கள் எல்லாமே நல்லா தெரிகிற அளவுக்கு இது வந்து தமிழகத்தில் வெட்டப்பட்ட முதல் குடைவரையிலே இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு புடைப்பு சிற்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இவர் தான் தோரபாலகர். அப்படியே நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க. இந்த இடத்துல பல்லவ கிரந்த மொழியில் கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டு தான் நமக்கு வந்து இந்த குடைவரை தமிழகத்தில் வெட்டப்பட்ட முதல் குடைவரைன்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் இப்போது நம்ம வட தமிழகத்தின் முதல் குடைவரைன்னு சொல்லப்படுது. ஏன்னா தமிழகத்திலே பார்த்திங்கன்னா இன்னொரு குடைவரையும் முதல் குடைவரைன்னு சொல்லப்படுதுங்க. அது வந்து பாண்டியர்கள் வெட்டப்பட்ட ஒரு குடைவரை கோவில். அது வந்து பிள்ளையார்பட்டியில் இருக்குது. அது இன்றைக்கும் விவாதத்தில் இருக்குது. ஆனால் வட தமிழகத்தில் வெட்டப்பட்ட முதல் குடைவரை கோவில் இந்த குடைவரை கோவில்னு சொல்லி இந்த கல்வெட்டு நமக்கு சொல்லுதுங்க. பல்லவ கிரந்த மொழியில் இந்த கல்வெட்டு என்பது பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு உலோகமும் மரமோ இல்லை கற்களோ பயன்படுத்தாமல் இந்த ஒரு குடைவரை கோவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மும்மூர்த்திகளுக்காக குடையப்பட்ட ஒரு குடைவரை கோவில் சொல்லி இந்த கல்வெட்டு நமக்கு தெளிவாக சொல்லுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த குடைவரைக்கு பெயரும் வச்சுருக்காங்க, லட்சிதா யதனம் இந்த குடைவரையுடைய பெயர். இந்த குடைவரையை குடைந்தவர் யாருன்னா, இதில் வந்து விசித்திர சித்தன் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மகேந்திரவர்மன் அவருக்கு நிறைய பட்ட பெயர்கள் இருக்கு. அதில் ஒரு பெயர் தான் விசித்திர சித்தன். எதற்காக இந்த விசித்திர சித்தன் இந்த பெயர்னா, இந்த மாதிரி ஒரு யோசனை யாருமே இந்த மாதிரி ஒரு குடைவரை கோவில் எழுப்பாத காலகட்டத்தில் புதுசாக இவர் அந்த அளவுக்கு சிந்திச்சு இந்த குடைவரை கட்டியதுனால இவருக்கு வந்து விசித்திர சித்தன் சொல்லி பெயருங்க. ஆனால் இதுதான் முதல் குடைவரைன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பாதாமிலும் குடைவரைகள் இருக்குது. அசோகர் காலத்திலும் குடைவரைகள் எழுப்பப்பட்டது. நம்ம தமிழகத்தில் பல்லவர்கள் குடையப்பட்ட முதல் குடைவரை. சரி வாங்க அப்படியே பார்க்கலாம். முன்னாடி நம்ம பார்க்கலாங்க. முன்பக்கம் வந்து இதுவும் ஒரு தூணுங்க. இது ஒரு தூண். இது ஒரு 2, 3, 4 முழு தூண்கள். அதே மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அரை தூண்கள் நம்ம பார்க்கலாம். 2 அரை தூண்கள் இருக்குது. இங்கே ஒன்று இருக்கு இல்லைங்களா, இது வந்து அரை தூண். அதே போல் அந்த ஃபஸ்ட்லேயே நமக்கு ஒரு அரை தூண் இருக்குது. இந்த இடத்துல ஒரு தோரபாலகரை நம்ம பார்க்கலாம். இவர் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கார். ஆனால் அவர் கொஞ்சம் மறைச்ச மாதிரி இருப்பார். இவருக்கும் இந்த இடத்துல
இந்த இடத்துல வந்து இந்த உருட்டு கட்டை இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சைடாக வச்சுட்டே இருக்காரு. இவருக்கும் நல்லா அணிகலன்கள் தெரிகிற மாதிரி தான் செதுக்கப்பட்டு இருக்கு. இந்த தூண்களை நம்ம பார்க்கலாங்க. இந்த தூண்களில் எந்த ஒரு அலங்காரமும் இல்லை. ஏன்னா முதல்ல குடையப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இல்லைங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க குடையிறாங்க. அதனால் வெறும் தூண்கள் மட்டும் அமைச்சிருக்காங்க. சதுரம், கட்டு, அதுக்கப்புறம் சதுரம் என்ற வடிவில் தான் இந்த தூண்கள் இருக்குது. 8 பட்டைகள் கொண்ட நடுவில் ஒரு அமைப்பு, 8 பட்டைகள் இருக்கும், கட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சதுரம், சரிங்களா. மேலே நம்ம பார்க்கலாம் போதிகைகள் இருக்குது. இது வந்து போதிகைகள்னு சொல்லுவாங்க. இதில் எந்த ஒரு வண்ணங்களும் எந்த ஒரு அலங்காரமும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்குது. நம்ம உள்ளே வரலாங்க. இப்போது இது வந்து முகப்பு மண்டபம், முகமண்டபம்னு சொல்லலாம். இது வந்து அர்த்த மண்டபம். இந்த இடம் வந்து அர்த்த மண்டபம். இந்த அர்த்த மண்டபத்தில் நம்ம வந்து 2 பெரிய தூண்களை நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த பக்கம் பக்கவாட்டில் நம்ம தூண்கள் பார்க்கலாம். இந்த பக்கவாட்டில் இருக்கிற தூண்களுக்கு மேலே வந்து போதிகைகள் இருக்குது. ஆனால் இந்த சதுரம், கட்டு இந்த மாதிரி வந்து அமைப்பு இல்லை, சாதாரணமாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து முகமண்டபம், சரிங்களா. 2 மண்டபங்களாக வந்து அமைச்சிருக்கு. இது வந்து முகமண்டபம், இது வந்து அர்த்த மண்டபம். இப்போ அர்த்த மண்டபத்துக்கு போகிற வழியை நம்ம பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி வந்து உயரம் வந்து வச்சுருக்காங்க, சரிங்களா. உள்ளே வந்தோம்னா இது வந்து அர்த்த மண்டபம். இந்த அர்த்த மண்டபத்தில் 2 முழு தூண்கள் மற்றும் 2 அரை தூண்கள் இருக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம் கருவறைங்க. கருவறை இன்னும் கொஞ்சம் உயரத்தில் அமைச்சிருக்காங்க. இப்போது முகப்பு மண்டபம், அர்த்த மண்டபம் நம்ம கடந்து வந்தோன்னா உள்ளே வந்து நம்ம கருவறைகள் பார்க்கலாங்க. வரிசையாக 3 கருவறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பிரம்மாவுக்குரிய ஒரு கருவறை, இது வந்து சிவனுக்குரிய கருவறை, அந்த கடைசியில் இருக்குது விஷ்ணுக்குரிய கருவறைங்க. இந்த கருவறைக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாங்க தூண்கள் வந்து அமைச்சிருக்காங்க. 2 தூண்கள் இருக்கிற மாதிரி அந்த வடிவு என்பது எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பக்கவாட்டில் நம்ம பார்க்கலாம் அரை தூண் இருக்குது. இதுக்கும் போதிகை அமைச்சிருக்காங்க. இது வந்து கருவறையுடைய நுழைவாயிலுங்க. இந்த இடத்துல கதவுகள் இருந்திருக்கு. ஏன்னா மேலே வந்து கதவு இருந்ததுக்கான அந்த அமைப்பு நம்ம பார்க்கலாம், மேலேயும் கீழே நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போதைக்கு எந்த ஒரு சிலைகளும் கிடையாதுங்க. ஏன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, இந்த இடத்துல அவர்கள் வந்து குடைவரை கோவில் எழுப்பாங்களே தவிர மூலவரை வணங்கக்கூடிய மூலவர்கள் வந்து பாறையில், அதாவது கல்லால் செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா கல் வந்து ஈம சடங்குக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை அந்த காலகட்டத்தில் பார்த்துருக்காங்க. ஏன்னா பெருங்கற்காலத்தில் நம்ம ஈம சடங்குகளுக்கு வட்டுப்பாத்தி முறை அந்த மாதிரி மெகாலிட்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாங்களா, நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கற்களை பயன்படுத்திருக்காங்க. அதனால் வந்து கற்கள் வந்து ஈம சடங்குக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமாக அவங்க பார்த்துருக்காங்க. அதனால் இங்கே வந்து மரத்தாலான சிலைகளை வச்சிருக்கலாம் சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஏன்னா அதுதான் உண்மையாக இருக்கணும். இப்போ நம்ம உள்ளே பார்க்கலாம். உள்ளே வந்தோன்னா நல்லா கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேலே கொஞ்சம் ஹைட் இருக்குது. இந்த அகலமும் பார்க்கலாம். நம்ம ஒரு 3 அடி அகலம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு குழி எடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு குழி வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து இப்போ பார்த்தாங்க, இது வந்து பிரம்மாவுக்குரிய ஒரு கருவறை. இடையில வந்து பார்த்திங்கன்னா நடுவில் தான் சிவபெருமானுக்கு வந்து கருவறை வந்து அமைச்சிருக்காங்க, சரிங்களா. இந்த பக்கம் வந்து விஷ்ணுக்குரிய ஒரு கருவறை. இப்போ முன்பக்கம் நம்ம பார்க்கலாங்க. மழை வந்தால் மழை தண்ணி கீழே வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஸ்லாப் மாதிரி ஒரு அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க. முதல் குடைவரையிலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. தூண்கள் தாங்க ரொம்ப பெருசாக, ரொம்ப கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே அகலமான தூண்களை அமைச்சிருக்காங்க. இந்த குடைவரை கோவில் 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மகேந்திரவர்மனால் வெட்டப்படுதுங்க. அதற்கு சான்றாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டை நம்ம பார்க்கலாம். இந்த குடைவரை கோவில்கள் இவருடைய காலகட்டத்தில் தான் முதல் முறையில் பல்லவர்கள் வந்து குடைவரை கோவில் குடையவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடைவரை கோவில் எதற்காக குடையப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பல்லவர்கள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. பல்லவர்களை மொத்தம் முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்னு சொல்லி 3 விதமான பல்லவர்கள் இருக்காங்க. முற்கால பல்லவர்கள் ஆட்சி காலம் வந்து 250 350 வரைக்கும் முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள் 350 550 வரைக்கும் இடைக்கால பல்லவர்கள் ஆட்சி பண்ணுறாங்க. பிற்கால பல்லவர்கள் 570 90 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க. அதில் முதல் மன்னரான சிம்ம விஷ்ணு, அவருடைய மகன் தான் மகேந்திரவர்மன். அவர் ஆட்சி காலம் 600 630, சரிங்களா. அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த குடைவரை வந்து குடையப்படுது. சரி, எதற்காக இந்த குடைவரை கோவில் அவர் இவ்வளோ சிரமப்பட்டு
குடையறாருன்றதை நம்ம பார்க்கலாங்க. இவர் முதல்ல சமய மதத்தை பின்பற்றவராக இருந்திருக்காருங்க. பிற்காலத்தில் அவர் வந்து சைவ மதத்துக்கு மாறி இருக்காரு. திருநாவுக்கரசருடைய மூலியமாக தான் அவர் வந்து சைவத்துக்கு மாறாரு. திருநாவுக்கரசரும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சமயத்தில் இருக்காரு, அவரு சைவத்துக்கு மாறு, அது ஒரு தனி கதை. சரிங்களா, அவரால் மாறுறாரு இவர். சரிங்களா, அதனால் சிவபெருமானுக்கு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கோவில் அமைக்கணும்னு சொல்லி இந்த ஒரு குடைவரை கோயிலை வந்து அவர் வந்து எடுக்கிறாருங்க. இந்த குடைவரை கோயில் குடைஞ்சி எடுத்த பிறகு நிறைய கோயில் வந்து மகேந்திரவர்மனும் கட்டுறாரு. அதுக்கு பின்னாடி அவர் ஒரு மகனான நரசிம்ம பல்லவன் வந்து நிறைய குடைவரை கோயில் எடுக்கிறார். நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம் மகாபலிபுரத்தில். இப்படி தான் இந்த குடைவரை கோயில்கள் உருவாகுது பல்லவர் காலகட்டத்தில். அதோடைய தொடக்கம் தான் நம்ம பார்க்கக்கூடிய மண்டகப்பட்டு குடைவரை. நமக்கு பின்னாடி இருங்களா, ரொம்ப அழகாக பிரம்மாண்டமான ஒரு குடைவரை கோயிலுங்க. காணொலிகள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா ஒரு சில காரணங்களாக தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியல. இனிமேல் வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வருங்க. உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ எப்படி எடுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் இல்லைங்களா. அதே போல் எந்தெந்த இடங்களை எடுக்கணும், எந்தெந்த மாதிரியான காணொலிகள் வேணுன்றதை ட்ராவலுக்கு சம்மந்தப்பட்டது, ஹிஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டது நீங்களும் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த இடங்களை எடுக்க நானும் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, அதனால் உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்த பயணிப்போம் இந்தியன் ட்ராவலர் சிஜியுடன். ஹிஸ்ட்ரி அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர்.